Here we have the answer for the question of mangoes. ஸோ மாம்பழம் பற்றி கொடுத்துருந்த கொஷினுக்கு இங்கே நான் ஆன்சர் கொடுக்குறேன். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு வயசான விவசாயி வந்து 3 மூட்டை மாம்பழங்களோட அவரோட ஊருக்கு போகிறதுக்கு கிளம்புறாரு. அவரோட ஊருக்கு போகிற வழியில் வந்து 30 டோல்கேட்ஸ் மாதிரி கேட்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது வந்து அவர் வந்து ஒவ்வொரு கேட்டுக்கும் 1 மூட்டை மாம்பழத்துக்கு 1 மாம்பழம் வந்து அந்த வரி கட்டுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கட்டணும். ஸோ அதனால் அவருக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு ஐடியா யோசித்து அவர் வந்து அந்த 30 கேட்டையுமே தாண்டி போயிட்டார். போனதுக்கப்புறமா அவர்கிட்ட எத்தனை மாம்பழங்கள் இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தேன். இது வரைக்கும் வந்த கமெண்ட்ஸில் ஒரே ஒரு கமெண்ட் மட்டும் கரெக்டாக சொல்லியிருந்தீங்க, 25 மாம்பழங்கள். அது ரொம்ப கரெக்டான பதில். அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அவர் வந்து அந்த விவசாயி வந்து கிளம்பும் போது 3 மூட்டை மாம்பழங்களோட கிளம்புறாரு. ஃபஸ்ட்டு கேட் கிட்ட போகிறாரு. அங்கே 1 மூட்டைக்கு 1 மாம்பழம் அப்படின்ற மாதிரி மொத்தம் 3 மாம்பழங்கள் கொடுக்குறாரு. அடுத்த கேட்டுக்கு போகிறாரு, அதே மாதிரி 3 மாம்பழங்கள். இந்த மாதிரி ஒவ்வொரு கேட்லேயும் 3 மாம்பழங்கள் கொடுத்து 10வது கேட்டுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா அவர் வந்து மொத்தம் 30 மாம்பழங்கள் கொடுத்துருப்பாரு. அதாவது ஒரு கேட்டுக்கு வந்து 1 மூட்டைக்கு 1 மாம்பழம். ஸோ மொத்தம் 3 மாம்பழம். இதே மாதிரி கொடுத்து வந்ததில் 10வது கேட்டில் வரும்போது 30 மாம்பழங்கள் கொடுத்துட்டாரு. அதனால் 1 மூட்டை மாம்பழம் இப்போ அவர்கிட்ட இல்லை. ஸோ இப்போ அவர்கிட்ட மொத்தமாக இருக்கிறது 2 மூட்டை மட்டும்தான். 1 மூட்டை மாம்பழம் காலி ஆயிடுச்சு. ஸோ இப்போ 11வது கேட்லேருந்து அவர் பார்த்தீங்கன்னா 2 மாம்பழங்கள் தான் கொடுப்பாரு. ஏன்னா 2 மூட்டை தான் இருக்குது இல்லையா, 1 மூட்டைக்கு 1 மாம்பழம் வீதம் கொடுக்கும்போது 2 மாம்பழங்கள் மட்டும்தான் கொடுப்பாரு. ஸோ இதே மாதிரி 10லேருந்து 20 கேட் வரைக்கும் கொடுத்துருவார். அப்படி கொடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் அவர் வந்து 20 மாம்பழங்கள் கொடுத்துருப்பாரு. இப்போ ஒரு மூட்டையில் 30 மாம்பழங்களும் அடுத்த மூட்டையில் 10 மாம்பழங்கள், அதாவது மொத்தம் 40 மாம்பழங்கள் அவர் கையில் இருக்கும். ஸோ இப்போ 21வது கேட்டில் போகும்போது இப்போயும் அவர்கிட்ட 2 மூட்டை இருக்கிறதுனால அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா 2 மாம்பழங்கள் கொடுப்பாரு. 22 போகும்போதும் 2 மாம்பழங்கள், 23லேயும் 2 மாம்பழங்கள், 24லேயும் 2 மாம்பழங்கள், 25லேயும் 2 மாம்பழங்கள். அதாவது 21லேருந்து 25 வரைக்கும் கணக்கு பண்ணிங்கன்னா மொத்தம் 5 கேட். ஒவ்வொரு கேட்டுக்கும் 2 மாம்பழங்கள். ஸோ ஆக மொத்தம் 10 மாம்பழங்கள் இப்போ தீர்ந்து போச்சு. ஸோ இப்போ அவர்கிட்ட இருக்கிற மாம்பழங்கள் வெறும் 30 மாம்பழங்கள், 1 மூட்டை மாம்பழங்கள் மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த 26லேருந்து 30க்குள்ளே இருக்க இந்த 5 கேட்டுக்கு பார்த்தீங்கன்னா 1 மூட்டை தான் இருக்குது. ஸோ 1 மூட்டைக்கு 1 பழம் கொடுப்பாரு. ஸோ 5 பழங்கள் மட்டும்தான் கொடுப்பாரு. ஸோ 30ல் 5 போயிடுச்சு அப்படின்னா மிச்சம் 25 மாம்பழங்கள். இதுதான் இதுக்கான ஆன்சர்.